பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வரும்போதெல்லாம் திருக்குறளை மேற்கோள் காட்டாமலும் திருவள்ளுவரை பற்றி பேசாமலும் அவருடைய தமிழக சுற்றுப்பயணத்தை முடிப்பதில்லை. ஹிந்தி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த திருக்குறளை மோடி அவர்கள் படித்திருப்பார்களா? நிச்சயமாக, கண்டிப்பாக இல்லவே இல்லை. அவ்வாறு மோடி அவர்கள் திருக்குறளை படித்திருந்தால் உழவு தொழிலின் சிறப்புகளை அறிந்திருப்பார், உழவர்களின் மாண்புகளை அறிந்திருப்பார். அவ்வாறு அறிந்திருந்தால் கார்பரேட்டுகளின் 15 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்தவர், ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்து இந்த உலகிற்கு உணவை படைத்திருப்ப அந்த விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்திருப்பார். செய்தாரா மோடி? இல்லை. அதனால்தான் அவர் கண்டிப்பா திருக்குறளை படிச்சிருக்க மாட்டார். விவசாய நலன்களுக்கு எதிராக 3 வேளாண் சட்டங்களை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த பொழுது அதை எதிர்த்து பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டனர். சுட்டெரிக்கும் வயல், கடுமையான பனி, அடைமழை, ஆனால் இடைவிடாமல் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேல் அந்த பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போராட்டத்தில் 200 விவசாயிகள் தங்கள் உயிர்களை பறி கொடுத்தனர். ஆனால் இறுதியில் ஏற்படுத்த அந்த உழவர்களின் போராட்டத்திற்கு அடிபணிந்தது மோடி அரசு. அவர்கள் அந்த கொண்டு வந்த அந்த 3 வேளாண் சட்டங்களையும் திரும்பி பெற்றார்கள். விவசாயிகளுடைய அந்த முக்கியமான கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதியை ஒன்றிய மோடி அரசு தந்தது. ஆனால் இதுவரை அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. அதை கண்டித்து அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் மீண்டும் ஹரியானா, பஞ்சாப் எல்லையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த போராட்டத்தில் பஞ்சாபை சார்ந்த 70 வயது விவசாய சங்க தலைவர் ஜக்தீப் சிங் தலேவால் என்பவர் கடந்த நவம்பர் 26, 2024 நவம்பர் 26 முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். 70 வயது மதிக்கத்தக்க அவர் புற்றுநோய் பாதிக்கப்பட்டு அந்த புற்றுநோய்க்கு உண்டான சிகிச்சையை கூட எடுக்காமல் கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலாக தன் உயிரை பணயம் வைத்து அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். நாட்டின் உச்ச நீதிமன்றம் அவர் உடல்நலம் மீது அக்கறை கொண்டு ஜக்தீப் சிங் தலேவால் அவரின் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியது. உச்ச நீதிமன்றம் அமைத்த ஒரு குழு அந்த உத்தமர் அந்த விவசாயியை நேரில் சந்தித்து, நீங்கள் உடனடியாக உங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நிறுத்துங்கள், புற்றுநோய்க்குண்டான அந்த சிகிச்சையை மேற்கொள்ளுங்கள், என் உயிர் 2ஆம் பட்சம் ஒருவேளை மரணத்தை சந்திக்க வேண்டியிருந்தால் என் மரணம் இந்த விவசாயிகளின் போராட்டத்திற்கு வெற்றியளிக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை குடிக்கக்கூடிய ஒரு உறவாக அமையட்டும் என்று அந்த உத்தமர் சொன்னார். பாஜக அரசு என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாசிச மக்கள் விரோத மோடி அரசை எதிர்த்து இன்று மாணவர்கள் போராடுகின்றார்கள், கல்வியாளர்கள் போராடுகின்றார்கள், பணியாளர்கள் போராடுகின்றார்கள், பெண்கள் போராடுகின்றார்கள், பட்டியலின பழங்குடி மக்கள் போராடுகின்றார்கள், சிறுபான்மையினர் மக்கள் போராடுகின்றார்கள். ஆக தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் இந்த பாஜக ஒன்றிய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து இன்று நாடொரு பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் போராடுகின்றோம். அதற்குண்டான
சட்ட பாதுகாப்பை வழங்கிட வேண்டும் என்று நாங்கள் போராடுகின்றோம். பயிர் காப்பீட்டு திட்டத்தின் விதிமுறைகளை கடுமையாக்குவதற்காக நாங்கள் ஒன்றிய அரசை கண்டித்து இங்கே போராடுகின்றோம். நெல் கொள்முதலில் நெல்லின் ஈரப்பதத்தை 17 விழுக்காடிலிருந்து 22 விழுக்காடாக உயர்த்தாமல் காலம் தாழ்த்தும் இந்த ஒன்றிய கேடுகட்ட மோடி அரசை எதிர்த்து இங்கே நாங்கள் போராடுகின்றோம். 100 நாள் வேலை திட்டத்திற்கு போதிய நிதியை வழங்காமல் கிராமங்களில் வாழும் ஏழை எளியோரின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் மோடி அரசை எதிர்த்து நாங்கள் இங்கே போராடுகின்றோம். பயிர் காப்பீடு, இன்சூரன்ஸ், கிராப் இன்சூரன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு கிராமங்கள் இருக்கவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் விவசாய பேருக்கு பச்சை தொண்டு போட்டு இங்க வரல. கொரோனா எங்க வீடு உங்களுக்கு எல்லாம் இந்த கலிங்கப்பட்டியில இருக்கு. பாட்டி விவசாயம் செஞ்சாங்க, தலைவர் அரசியல் வந்ததுனால விவசாயம் செய்ய முடியும். நாங்க விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க தான். கொரோனா காலத்துல எதுவுமே இல்லாத போது விவசாயம் ஒண்ணுதான் நடந்தது. அந்த ஒரே விவசாயத்தை அந்த 2 வருஷம் நான் செஞ்ச கலிங்கப்பட்டி செஞ்சேன். மக்காச்சோளம், சூரியகாந்தி போன்ற பயிர்களை நான் அது மூலியமா விவசாயம் செஞ்சவன் நான். அப்ப அந்த 2 வருஷம் பல விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இன்னைக்கு பயிர் காப்பீடுங்கிற பேரோட தான் பயிர் காப்பீடு எல்லாரும் செய்யறாங்க. முன்னாடி நமக்கு வருதா? பல மாவட்டங்களுக்கு பயிர் காப்பீடு வர மாட்டேங்குது. இது யார் காரணத்துக்கு? மாநில அரசா, நம்முடைய தமிழக முதலமைச்சரா? கிடையாது. பயிர் காப்பீடுங்கிறது ஒன்றிய அரசு, மோடி அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. தயவு செய்து தாய்மார்களை, விவசாயிகளை தெரிஞ்சுக்கோங்க. இந்த கூட்டம் எதுக்குன்னா விவசாயிகளுடைய கஷ்டங்கள் இது யாரால நீங்க துன்பப்படுறீங்கிற அந்த விளக்கத்தை சொல்றதுக்காண்டிதான். இன்னைக்கு ஒரு விவசாயி தனிப்பட்ட முறையில தன்னுடைய நிலத்திற்காக அந்த நிலத்தில் பயிரிடப்படும் பயிருக்கு ஏற்ப அந்த பிரீமியத்தை கட்டி அந்த பயிர் காப்பீட்டு அந்த இதில் இணைச்சுக்கிறாங்க. ஆனா ஒரு பாதகம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் வழியாக எனக்கு இழப்பீடு கொடுக்கன்னு போய் கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, உங்க தாலுகா முழுதும் உங்க பிற்கா முழுதும் பாதிப்பு இருந்தாதான் நாங்க அந்த கணக்குல எடுத்துக்குவோம். தனிப்பட்ட நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு காப்பீடு நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இது இங்க பெரம்பூர்ல மாத்திரம் கிடையாது, தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் விவசாயிகள் அவதிப்படுகிறார்கள். பயிர் காப்பீடுங்கிறது ஒவ்வொரு விவசாயியும் அவனுக்கு ஏதோ ஒரு நட்டம் வரலாம். இப்ப நீங்க மழையை பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல மழை பெய்யுது, பக்கத்தூர்ல கிடையாது. அந்த கிராமத்துல மழை பெஞ்சு நாசம் செஞ்சிருச்சுன்னா அது கிராமத்தில் இருக்கிற விவசாயம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்படி கிடையாது. இந்த பிற்காலைகளுக்கு பாதிப்பு இருக்கா, இந்த தாழ்வாழ இன்னைக்கு மழை பெஞ்சு நாசம் செஞ்சிருக்கா, அப்புறம் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். மொத்த கிராமத்துக்கு நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒருத்த விவசாயத்துக்கு கொடுக்க போறாங்க. கடந்த 2-3 வருஷமா இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. லாபம் சம்பாதிப்பதற்கும் அவர்கள் கஜானாவை நிரப்புவதற்கும் தான் இந்த காப்பீடு திட்டம் உதவியா இருக்கின்றதே தவிர விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இல்லை என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகையால் ஒவ்வொரு காப்பீட்டிற்கும் உரிய தனி அதுக்குண்டான இழப்பீடை வழங்கும் விதமாக ஒவ்வொரு காப்பீட்டிற்கும் ஒரு ஆய்வை எடுத்து ஆய்வு செய்து அதற்குண்டான அந்த இழப்பீடை அந்த விவசாயத்திற்கு வழங்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நீங்க இந்த நெல்லை, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் பெரம்பலூர் உள்ளிட்ட மத்திய மாவட்டங்களில் மக்காச்சோளம் பெருமளவில் பயிரிடப்படுகின்றன. தமிழக அரசு சமீபத்தில் 1% அந்த செஸ் வரியை விதித்தது நம்முடைய மக்காச்சோள விவசாயிகளை கவலையடை செய்துள்ளது. இன்னைக்கு ஆத்து பாசனமே இல்லாத வறட்சியான வானம் பார்த்த பூமியை சார்ந்த விவசாயிகளுக்கு இந்த மக்காச்சோளம் தான் வாழ்வாதாரமா இருக்கு, அச்சாடியா இருக்கு. வறட்சி, நீங்க விவசாய இடுபொருட்களுடைய விலை உயர்வு, மயில், காட்டுப்பன்னி போன்ற காட்டு விலங்குகளில், வனவிலங்குகளில் வரும் பாதிப்பு, காலநிலை மாற்றத்தால் மழை வெள்ள பாதிப்பு, இது போன்ற பல காரணங்களால் விவசாயமே செய்ய முடியாத சூழ்நிலையில இந்த மக்காச்சோள விவசாயத்தை நம்பிதான் இந்த பெரம்பலூர், தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த பல விவசாயிகள் இருக்கிறாங்க. இதை மனதில் கொண்டு நீங்கள் தமிழக அரசு இந்த மக்காச்சோளத்திற்குரிய அந்த 1% செஸ் வரியை நீக்க வேண்டும். தாயில்லத்தோடு
மக்காச்சோள விவசாயிகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கொடு கண்டிக்கின்றோம் பயிர் காப்பீடு செய்கின்ற விதிகளில்